வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது, செம காமெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு எப்படியாவது பேத்திகளை பார்க்க வை பேராண்டி, அடுத்த பொங்கலுக்கு நான் இருப்பனோ இருக்க மாட்டேனோ அப்படின்னு சொல்ல, பாட்டி இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது, பேத்திகளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற அந்த ஒரு ஆதங்கத்தில் இப்படிலாம் பேசிவிட்டேன், சரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுதா அப்படின்னு சொல்ல, சரி வாங்க பாட்டி, நான் சொன்னாலே நீங்கள் கேட்க மாட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்ல, என் பேராண்டினா பேராண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கூட வந்துட்டு போகிறாங்க. கார்த்தி வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. எட்டி வந்துட்டு நைஸாக பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல சாமுண்டி சரியில்லை, சந்திரா அவங்களோட பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்க. இதுதான் சரியான நேரம், பாட்டி அப்படியே நைஸாக கூட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு கூப்பிட்டு வராங்க. அவங்கள பார்த்ததுமே கார்த்திகிட்ட வந்துட்டு இது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களா கோவிலில் இருந்தாங்க, எல்லாருக்குமே வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் தான் வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன், உங்கள் எல்லாருக்குமே இவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சா நல்லது தானே, அதனால தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு அந்த பாட்டியவே வந்துட்டு பார்க்க, பாட்டி வந்துட்டு அவங்களோட பேத்தியாக ஆசையாக எல்லாரையும் மாற்றி மாற்றி வந்துட்டு பார்த்துக்கிறாங்க. சந்திராவுக்கு மட்டும் ஒரு விதமான டவுட்டாகவே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி யோசனையிலே, உண்மையாகவே இவங்க கோவிலில் இருக்கிறவங்க தானா அப்படின்னு கேட்க, ஆமாம் தாயி ஏன் அப்படி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு நைஸாக கேட்குறாங்க. இல்லை உங்களை பார்த்தா எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, ஆனால் எங்கேன்னு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் நான் கண்டிப்பாக எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்ல, ஆத்தடியாத்தா சிக்கிட்டம் போலையே, இவ என்ன காட்டி கொடுத்துருவாளோ, நம்ம வேஷம் அந்தளவுக்கு பக்கவாத்தானே இருக்குது, அப்படி இருந்தும் கண்டுபிடிச்சிருவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு யோசனையில் இருக்க, கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி மண்டை வந்துட்டு சொரியிறாரு. சொரிஞ்சுட்டு, அதெல்லாம் இல்லை எங்கேயும் பார்த்துருக்க முடியாது, என்ன நான் வந்துட்டு கோவிலாக அலைஞ்சிட்டு இருப்பேன், அந்த கோவிலுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்திருப்பப்பா, அப்போ தெரியாமல் என்ன பார்த்துருப்ப, மற்றபடி எந்த வீட்டில் நான் இருந்து நீ பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக பாட்டி வந்துட்டு மடக்கிடுறாங்க சந்திராவை. அடுத்து வந்துட்டு, சரி என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, வேமா எல்லாருக்கும் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க, நான் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேராண்டி கொஞ்சமாவது பேத்திகளை பார்க்க வர்றேன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்க்க, பாட்டி கொஞ்சம் அடக்கி வாசுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் பக்குன்னு அப்படியே பயத்திலே நின்றுட்டு இருக்காங்க. அப்புறமேட்டி ஒவ்வொருத்தங்களா, சரி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட காலில் விழுகிறாங்க. ரேவதி காலில் விழுகும்போது பாட்டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரேவதி அப்படியே பிடிச்சிட்டு கார்த்தி பார்க்குறாங்க. நம்மளை பார்த்து பாட்டியே காட்டி கொடுத்துரும் போலையே, பாட்டி அவங்ககிட்ட திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, வேமா காசு எடுத்து வந்துட்டு ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு போயிடுறாங்க. அப்படி ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்துட்டு காசு கொடுக்க, இப்போ மன நிறைவாக இருக்குது, நான் வந்துட்டு போயிட்டு வரேன், அந்த கடவுள் அருள் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும், ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டை விட்டு கிளம்ப, சரி வாங்க பாட்டி நானே உங்களை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நைஸாக கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ இந்த குறுக்க கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க நில்லுங்க அப்படின்னு ஒரு சவுண்டு, யாரான்னு பின்னாடி திரும்பி பார்த்தா தான் தெரியுது சாமுண்டி. சரி அவங்கள பார்த்ததும் கார்த்திக்கும் ஒன்றும் புரியல, பாட்டிக்கும் ஒன்றும் புரியல, அப்படியே ஒரு மாதிரி முடிச்சுட்டே பதக்கு நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ பேராண்டி இன்னைக்கு மாட்டிக்கிட்டோமா அவ்வளோதானா அப்படின்னு சொல்ல, கார்த்தியை வந்துட்டு பாட்டி எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் அமைதியாக இருங்க, என்னதான் செஞ்சு சமாளிச்சுக்கலாம், வேறு வழி இல்லை, இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டி சரி அவங்களே கேட்குறாங்க. கோவிலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண வச்சா நல்லதானே, அதனால தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாங்க. அப்படியா எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நைஸாக சொல்ல, எல்லாருக்குமே பண்ணியாச்சு, இன்னும் ஆனால் நான் ஆசீர்வாதம் வாங்கலையே, நானும் வந்துட்டு கும்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கிட்ட பாட்டிக்கு அதிர்ச்சி தாங்கலை. திருமணமானுக்கு நின்றுட்டு இருக்காங்க, கார்த்தி மட்டும்தான் சாமுண்டி சரி அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி இந்த பக்கம் முகத்தை திருப்பினாங்கன்னா சாமுண்டி சரி அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதனால அப்படியே ஒரு மாதிரி பாட்டி தயக்கத்திலே நின்றுட்டு இருக்காங்க. இல்லை நேராச்சுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் கூட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, என் ஒரு ஆளை பார்க்குறதுனால அவ்வளோலாம் ஒன்றும் நேரம் ஆகாது, திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாட்டிக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, பூச்சி சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திருன்னு முழிக்க, கார்த்தி வந்துட்டு அவ்வளோதான் சோழி முடிஞ்சு, நம்மளை முடிச்சு விட்டாங்க இன்னைக்கு, இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியதான் அப்படின்ற ஒரு கட்டாயத்திலே கார்த்தி வந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.